என்னடா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அந்த மாதிரி. திஸ் won't work out for you. டெஃபினட்டா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நல்லாவே இருக்காது இந்த படம். டைரக்டர் சதீஷ் இருக்கால, என்ன உங்களை நம்பல எல்லாரையும் ஏமாத்திட்டாரு. ஆமா, ட்ரைலர்ல பார்த்த மாதிரி படம் இல்லையே. அப்படி என்னதான் இந்த மூவி எப்படி இருந்துச்சு இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வணக்கம் வந்தனம், நான் உங்கள் YSK. Fasten your seatbelts, let's take off now. Oh, supernova. ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஒரு லெவல் தான் வச்சிருந்தேன். நான் நேரில் போய் படத்தை பார்த்துட்டு வந்த அப்புறம் தான் அது 2 மடங்கு அதிகமாகவே இருக்குன்னு தெரியுது. உண்மையிலே ஒரு நைஸ் லவ் மூவி ரீசன்ட் டைம்ஸ். தமிழ்ல சொல்ல போனா இந்த வீடியோ வந்து இங்கேருந்து நான் ஒரு 9 செக்ஷனா பிரிக்கலான் இருக்கேன். ஸ்டோரி, டைரக்ஷன், டைலாக்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ், மியூசிக், டார்க் ஹியூமர், ஃபேண்டசி, ஸ்பாய்லர், அதாவது எந்த சீனா நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்றது, அண்ட் லாஸ்டா வேர்டிக். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்த்துரும். ஆப்வியஸ்லி இது ஒரு லவ் ஸ்டோரின்றது நம்ம பட டைட்டில் இருந்து எல்லா இடத்துலையும் ப்ரொமோஷன் பண்ணது அதுதான். இந்த ஸ்டோரி வந்து நம்ம ட்ரைலர்ல ஒன்று நினைச்சிட்டு போயிருப்போம்ல, நான் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணேன், நிறைய பேர் ஒன்று நினைச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. கடைசியாக இது கொண்டு போய் வேற மாதிரி முடியும். ஆனால் ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்க மாதிரி அங்கங்க தோணும். ஆனால் அது அப்படி கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஃபேண்டசி மூவின்னு வரப்போ லாஜிக் மிஸ்டேக்ஸா ஓகேன்னு நான் சொல்லுவேன். மேபி இந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா உங்களுக்கு தெரியலாம் படம் பார்க்கும்போது. அண்ட் சில திங்ஸ் வந்து அக்செப்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். படத்துல காமிக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஃபியூச்சர்ல நடக்கிற சில விஷயங்கள் வந்து ஹீரோ கவினுக்கு தெரியவது, அவர் எப்படி அதை எடுத்துட்டு போறாருன்றது தான் கதையே. அதில் உண்மையும் சொல்லிக்கலாம், பொய்யும் சொல்லிக்கலாம். நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் எதை சொல்ல வரேன்ட்டு. நீங்க இப்போ 2000 காலகட்டங்கள்ல படம் பாக்குறீங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? 2004, 2005 அப்ப நீங்க லவ் படங்கள் பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி தான் அந்த படத்தோட டெம்ப்ளேட் இருக்கு. நீங்க அது இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா கிளீனா தெரியும். அன்னைக்கு என்ன டெம்ப்ளேட்ல இருக்குமோ அந்த டெம்ப்ளேட் தான் இருக்கு. லவ் மூவி, பர்டிகுலரா லவ், அவுட் அண்ட் அவுட் லவ் சொல்றேன். இன்னைக்கு இருக்கவங்களாம் லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு they don't show love. அதுக்கு பதிலாக வேற இதெல்லாம் காமிக்கிறாங்க. பக்கா லவ்ன்றப்போ 70-80% to 80% இது பக்காவான லவ் ஸ்டோரி. பட் 20% இன்னுமே கூட அதை லவ் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா பார்க்க மாட்டாங்க, கிரிஞ்சுட்டு போயிடுவாங்க. அது என்னோட பர்சனல் சாய்ஸ், ஆனால் அப்படி சொன்னேன். ஸோ அடுத்த செக்ஷன் டைலாக்ஸ். பெரிய ஆச்சரியம், ஹீரோவுக்கு நீங்க எண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், ஹீரோவுக்கு டைலாக் ரொம்ப 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 கம்மி இந்த படத்துலேயே. மற்ற எல்லாரும் அதிகமாக பேசுவாங்க, மற்ற எல்லாரும் ஒரு ஃப்ளோ பேசுவாங்க. 10 seconds to 20 secondsக்கு ஒரு லென்த் டைலாக் ஒன்று இருக்கும், சிங்கிள் ஷாட் டைலாக் ஒன்று வச்சிருப்பாங்க. ஹீரோவுக்கு ஒன்னே ஒன்று தான். ஆனால் அவரை தவிர்த்து பார்க்கும்போது நிறைய பேச வேண்டியது, நிறைய பேசுறது ஹீரோவை சுற்றி இருக்க ஆட்கள் தான். ஹீரோயினாக இருக்கட்டும், காமெடியன்ஸாக இருக்கட்டும், கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இவங்க தான் அதிகமாக பேசுகிறாங்க. ஹீரோ இருக்கிறதுலே கம்மியாக தான் இந்த படத்தில் பேசியிருக்காரு. இது ஒரு புது வகையான அட்டம்ப்ட்னு நான் நினைக்கிறேன். ஸ்பீக்கிங் அபவுட் டைரக்ஷன், ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் பேசியிருந்தோம்னா நம்ம டைலாக் வந்துட்டோம். சரி, ஓகே. டைரக்ஷன் பார்க்கும்போது மிஸ்டர் சதீஷ் கிருஷ்ணன் அவர் வந்து ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கவும் செஞ்சிருக்கோம். விஜய் டிவிலலாம் நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். இந்த பீஸ்ட் படத்துல கூட நடிச்சிருக்காரு அவரு. மற்ற படங்கள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு பெருசா தெரியல. பீஸ்ட்ல தான் அவரை பார்த்திருக்கேன். அவரு வந்து சிவகார்த்திகேயன் கூட ஒரு மேடையில கலாய்ச்சிருப்பாரு. அந்த இப்ப டைரக்டர் ஆயிட்டாரு, அதனால தான் நீங்க ஆட சொன்னா ஆட மாட்டேங்கிறாரு, இல்லைன்னா அவருக்குலாம் ஆடலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபிலிம்ல நான் வந்து சூரோ அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு தான் கோரியோகிராஃப் பண்ணேன். அதோட ஸ்டெப்ஸ் ஞாபகம் இல்லை ஆக்சுவலா. இருந்தா டக்குன்னு ஆடிடுவேன். இப்போ அவர் நீங்கள் ஸ்டெப்பு கேட்டோன்னே அவருக்கு தெரியலன்றாரு பாருங்க. அவருக்கு தெரியும், ஆனால் இப்போ அவர் டேரக்டர் ஆகிட்டாரு, ஆட மாட்டார் இங்கெல்லாம். எனக்கு ஸ்டெப்பு மறந்து போச்சே, உனக்கு எப்படியா மறக்கும்? நீ சின்ன வயசில் அவங்க டான்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்ததெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருப்பேன், உனக்கு எப்படி மறக்கும்? ஏன்னா இப்போ டேரக்டர் ஆகிட்டாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நான் எங்கேயாவது கொஞ்சம் சொதப்பிடும் தான் நினச்சேன். ஏன்னா டான்ஸ் மாஸ்டராக வந்து டைரக்ஷன் வந்திருக்காங்க. நார்மல் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒரு ஆக்டிங் இருந்து வர்றது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இது டான்ஸ் மாஸ்டர்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், இது டான்ஸ் மாஸ்டர்லேருந்து டைரக்டர், இது எப்படி அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ரொம்ப தெளிவா படத்தை ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காரு. இது பண்ற அது பண்றேன்னு புஷ் பண்ணாம, இல்லை எதுவுமே பண்ணாமையும், இல்லை இது இவ்வளோ வச்சுக்கலாம், இது இவ்வளோ வச்சுக்கலாம், கம்மியா பண்ணாம ஒரு கரெக்டான அளவில் அந்த படம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே அந்த படத்தில் எதையா போட்டு புஷ் பண்ணியிருந்தாலும் அந்த படம் கொஞ்சம் கொலகொலனா இருக்கும். இதுக்கு கீழே வச்சிருந்தாலுமே புதுமுக நடிகர்கள் வந்து நடிச்சிருந்தா அது எந்த அளவுக்கு இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு இருந்திருக்கும். இதோட படம் கீழே இருந்துச்சுன்னா கவினுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம் நான் சொல்லுவேன். அது கவினோட இன்னைய மார்க்கெட்டும் சரி, கவினை நடிக்கிற படங்களும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கிஸ் மூவியும் அவருக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ டைரக்டர்னோடனே இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்னா
கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், சில நேரத்தில் பாடல்கள் இப்படிலாம் போட்டு அந்த டேரக்டரோட பேர் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைட்டில் கேரி பண்ணிட்டு வந்து பார்த்தது நம்மலாம். அதுக்கப்புறம் எழுத்து இயக்கம் மட்டும் போட ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு 7-8 வருஷமாவே எப்படி வந்துட்டாங்கன்னா, ஒன்று கதை ஒரு ஆள் தான் இருக்கும், கதைன்னு போட்டு திரைக்கதை வசனம் ஒரு ஆள், இல்லை திரைக்கதை இயக்கம் ஒரு ஆள், இல்லைன்னா திரைக்கதை இயக்கம் மட்டும் டேரக்டர் ஸ்டோரி ஒரு ஆளுது. இந்த மாதிரி கொஞ்சம் பிரிச்சுலாம் வராங்க. அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டேரக்டருக்குன்னு பர்டிகுலராக வேலை இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ஒரு ஆள் மேலே இது பண்ணும்போது அப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு காலகட்டங்களில் நிறைய கதைகள் தேவைப்படுறப்போ டேரக்டர் கொஞ்சம் பேர்ன் அவுட் ஆயிடுவாரு. அப்போ வேற ஒருத்தவங்க கதைன்னு ஒன்று வச்சிருந்தாங்கன்னா அது திரைக்கதைன்னு ஒருத்தவங்க எழுதி ஒருத்தவங்க டைரக்ஷன் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது கொலை குத்தமா இங்கே பார்ப்பாங்க. டேரக்டர்னாலே ஒரு கதையோட தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் இங்கே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இந்த படத்துல 4 டைலாக் ரைட்டர் நான் டைட்டில் கார்டு போடும் போதே பார்த்தேன். ஓகே, டைட்டில் கார்டு அது நீங்க படத்துல பாருங்க, படத்தை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க டைட்டில் கார்டு பிளேஸ்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் அ குட் பிளேஸ்மெண்ட் ஆக்சுவலி. ஹீரோயின் இந்த படத்துல டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் நம்ம ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்போம். அவங்க ஒரு சால்சா டான்ஸ் மாஸ்டர் மாதிரி அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. அவங்க வந்து ட்ரெயின் பண்றாங்க மற்றவங்களெல்லாம். அங்க வந்து ஹீரோ போறாரு, அது ஏன் போறாரு, எதுக்கு போறாரு, அங்கேருந்து என்ன நடக்குதுன்றலாம் படத்தை பார்த்து வச்சுக்கோங்க. இவர் டான்ஸ் மாஸ்டர்ன்றனாலே அந்த டான்ஸ் அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவரால் ஸ்டுடியோவில் ஸ்பிரிட் எல்லாம் சில பேரண்ட்ஸ்லாம் இப்போ வந்திருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாம் சில விஷயம் அவரால் சொல்ல முடியாது. அது எல்லாத்தையுமே படத்துல வச்சு அதோட டைலாக் வச்சு புஷ் பண்ணிட்டாரு. சூழ்ச்ச மொத்தம் நான் கண்டுட்டேன். சிக்கல் வருவது. அடுத்தது பார்த்தா ஃபைட் சீக்வன்ஸ். இன்னைக்கு வளர்ந்து வரும் கதாநாயகருக்கு எல்லாருக்குமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு சண்டை காட்சி எப்படி வைக்கிறாங்கன்னா ரொம்ப மாசா ஒரே அடியில 10 பேரை பறக்குறாரு இருக்கிறதே கிடையாது. ஃபைட்ல கூட ஒரு காமெடி இருக்கணும்ன்ற மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்த்தா சச்சின் படத்துல பார்த்தோம்னா ஒரு ஃபைட் சீன் நடக்கும்ல, 12 மணிக்கு முன்னாடி என்ன அடிச்சிருங்க, அதுக்கப்புறம்லாம் உங்களை யாரையும் ஒருத்தரையும் விட மாட்டேன்ட்டு அல்ல ஒரு காமிக்கலா ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். ஒரு ஃபைட் தான், ஆனால் காமிக்கலா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃபைட்டை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரே ஃபைட்டு தான் அந்த படத்துல. அதை நான் எப்படி பாக்குறேன்னா, கவினுக்கு ஒரு மாஸ் எலமெண்ட்டே ஆட் பண்ண மாதிரி ஆச்சு. அதே மாதிரி ஆடியன்ஸ் நம்பவும் செய்வாங்க கவின் அடிக்கிறத. ஏன்னா கவின் ஒரே இடத்துல இப்போ 10 பேர் பார்த்தாங்கன்னா நம்ப மாட்டாங்க யாரும். இப்போ சூப்பர் ஸ்டார் அவர் இப்படி கண்ணை காமிச்சோன்னே அப்படியே 10 பேர் பார்ப்பாங்க, அது நம்புவாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் பார்த்தது. ஆனா கவின் பண்ண நம்ப மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபைட் அமைச்சிருக்காங்க. ஃபைட் கொரியோகிராஃபி அந்த மாதிரி பண்ணது நல்லதா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கவும் செஞ்சது. எனக்கு தெரிஞ்சு எஸ்கே அவர்களின் படத்துல கூட சில இடங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் பண்றது உண்டு. ஆனா இப்போ அவர் கொஞ்சம் மாஸ் ஹீரோ அந்த ஒரு இதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இந்த காமிக்கலோட ஒரு ஃபைட் வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வரது கிடையாது. பட் கவினுக்கு இப்படிதான் இருக்கும். அடுத்தடுத்த படங்களையும் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம டிராகன் படத்துல கூட இப்படிதான் வச்சிருந்தாங்க. பிரதீப்க்கு இதே மாதிரி தான் ஒரு காமிக்கல் சீனோட ஒரு ஃபைட் இருக்கும். போக போக இந்த செட்டில் இருக்க ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃபைட்டு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஹரிஷ் கல்யாணம் எடுத்துக்கலாம், பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கலாம், கவின் எடுத்துக்கலாம். ஹரிஷ் கல்யாணுக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு காமிக்கலோட வருமானது எனக்கு தெரியல. பிகாஸ் அவரோட கேரக்டரே கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் மாதிரி தான் டிசைன் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே, எல்லா படங்களையும் அவர் நடித்த படங்களெல்லாம். பட் இவங்க 2 பேருக்கு அந்த காமிக்கல் நல்லாவும் செட் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி எழுதவும் செய்கிறாங்க. சாரி, ரொம்ப விக்கல் வந்துக்கிட்டே இருக்கு. மியூசிக் ஜென் மார்டின், இவர் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட் மூவிஸ்க்கு தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. பட் ஒர்க் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. லோ பட்ஜெட்டுக்கு தான் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. நான் ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணுறேன், என் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒர்க் பண்ணுவேன், அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது சாங்ஸ் எல்லாமே. எனக்கு கடைசியாக பிடிச்சது வந்து அந்த கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் ஆஃப் சாங் வரும். அதுதான் படத்தோட தீம் மாதிரியே அந்த சாங் இருக்கும். வேற மாதிரி தியேட்டரில் கேட்ட உடனே அந்த ஃபீல் கொண்டு வருது பாருங்க, அற்புதமாக இருந்துச்சு. அந்த சீனை எலவேட் பண்ணதே அந்த பாட்டு தான். ஆரம்பத்துலேருந்தே அது பின்னாடி அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மொத்த படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரியே இவரும் பண்ணியிருக்காரு. அடுத்தது டார்க் ஹியூமர். இதை டார்க் ஹியூமராக சொல்கிறதா இல்லை ஜஸ்ட் லைக் தட் காமெடின்னு சொல்கிறதா, அதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு பெருசாக அதோட டிஃப்ரென்ஸ் தான் தெரியாது. ஸோ அதனால நான் அதை டார்க் ஹியூமர்னே நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் நெல்சன் ஸ்டைல் ஆஃப் காமெடி இங்கே இருந்த மாதிரி எனக்கு தோணுது. அது பீஸ்டில் ஒர்க் பண்ணனால மேபி அந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டில் கொண்டு வந்திருக்காருன்னு தெரியல. பட் ரீசெண்ட் டைம்ஸில் நெல்சன் அவர்களின் படத்தில் மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு காமெடி சீன்ஸ்லாம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி காமெடி சீன்ஸ்லாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் காமெடி சீன்ஸ்லாம் இருக்குது. கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு காமெடி சீன் வரும், அல்டிமேட்டாக இருக்கும். அதை மிஸ் பண்ணவே கூடாது. காமெடி பண்ணுறதுக்கு யாரெல்லாம் இருக்கான்னு கேட்டால் மிர்ச்சி விஜய் இருக்காரு. அதுக்கு அடுத்தது கவினே காமெடி பண்ணுவார். பட் அதுக்கு VTV கணேஷ் அவர்கள் வேற இருக்காரு. இவங்க 3 பேரே போதும் பண்ணுறது. பார்த்தா சக்தி, நம்ம குக் வித் கோமாளி, டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாங்க அவர் சக்தி. அவர் கவினுக்கு தம்பியாக நடிச்சிருக்காரு. அவர் கூட கொஞ்சம் கம்மியான போர்ஷன்ஸ் தான் வச்சுக்கலாம் காமெடி சீன்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் இவங்க 3 பேர் சேர்ந்து வர காம்போவில் காமெடி கண்டிப்பாக இருக்குது, சிரிப்பு கண்டிப்பாக வரும். ஃபேண்டசி தான் இந்த படத்தோட ஒரு கோர் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த ஃபேண்டசியை விட்டு இந்த படத்தை எடுத்துட்டிங்கன்னா செம்ம லாஜிக் மிஸ்டேக் தெரியும். இதையும் வந்துச்சு அதையும் வந்துச்சு நமக்கு எக்கச்சக்க கேள்வி கேட்க தோணும்.
அது எப்படி இவருக்கு இதான் நடக்குமா, ஓ இது இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு ஓவர் கேள்வி கேட்கும். இந்த ஃபேண்டசி இப்படி போட்ட உடனே அந்த படமே மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட் வாஸ் அ வெரி வெரி ஸ்மார்ட் மூவ் பை டைரக்டர். இதுலயுமே லாஜிக் வைக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, லாஜிக்கே சுத்தமா கிடையாது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். லாஜிக் இருக்கு, ஆனா அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் வரும்போது நமக்கு சில தலைவர்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம எடுத்துக்க தேவையில்ல, இதெல்லாம் நம்ம இது பண்ண தேவை, இதுக்கு லாஜிக் பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரிலாம் இருக்கு. என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. என்னடா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அந்த மாதிரி அப்பெல்லாம் இல்லாம ஓரளவுக்கு டீசெண்டாவே இருக்கு. ஸ்பாயிலர், த சீன்ஸ் யூ ஷுடன்ட் மிஸ், இதுதான் மெயினானது. படம் பார்த்தவங்களுக்கு இது தெரியும், படம் பார்க்காதவங்களுக்கு வேணா இதை ஸ்கிப் பண்ணிக்கங்க. இந்த போர்ஷன் இன்டர்வல் உங்களுக்கு கிஸ்ன்னு டைட்டில் போட்டுருவாங்க. இன்டர்வல் முடிச்ச அப்புறம் ஒரு 10 minutes 10 to 15 minutes தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு சீன் ஆரம்பிக்கும். ஏன் கவினும் சக்தி அவர்களும் வண்டியில போவாங்க, பெட்ரோல் போடுவாங்க. பெட்ரோல் போட்ட உடனே அங்கேருந்து ஒரு சீக்வன்ஸ் அப்படியே ஆரம்பிக்கும். ஸோ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அங்கேருந்து எலிவேட் ஆகும். இவ்வளோ நேரம் வந்து படம் ஒரு மாதிரி இப்படி போயிட்டு வரும். பட் அந்த ஃபேஸ்ல தான் படம் அப்படியே கொஞ்சமாக எலிவேட் ஆகிட்டே வரும். ஸோ அந்த இடத்துல மிஸ்ஸே பண்ணக்கூடாது, நல்லா கூர்ந்து பார்க்கணும். அங்கேருந்து அப்படியே கொண்டு போய் கடைசியில் ஒரு ஹைல தூக்கி வைப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபீலிங். ஸோ அதனால இங்கேருந்து தான் ஒரு மாதிரி த ரியல் ஸ்டோரி ஸ்டார்ட், அந்த மாதிரி ரொம்ப டெப்தா ஸ்டார்ட் ஆகிற இடமே இந்த பெட்ரோல் பங்க் தான். அதை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அந்த இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் லாஸ்ட் 10 to 15 minutes அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. வேற ஒரு சீன் நினச்சா நோட் பண்ணி வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால இப்போதைக்கு இவ்வளோ மட்டும் தான் ஸ்பாய்லர்ஸ். ஃபைனல் வேர்டிக்ட், இந்த படம் ஒரு அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரி. மேபி நிறைய படங்கள் பார்க்குறவங்களுக்கு, நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த படம் பெருசாக பிடிக்காதுன்னு தோணுது. கொஞ்சம் கிரிஞ்சா ஃபீல் பண்ணலாம். லவ் பிடிக்கும், ஆனால் அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லவ் வச்சிருப்பாங்க. கிரிஞ்சே இருக்கக்கூடாது என் லவ்ல, நான் ரொம்ப இதாக இருப்பேன், ஒரு ரூல் புக்லாம் போட்டு வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி ரூல்ஸ் பார்த்து லவ் பண்ணுறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்காது, பிடிக்காது அவங்களுக்குலாம் வந்துட்டு. இதில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். பட் இது ஒரு ஃபேண்டசி மூவி, லவ் மூவின்றப்போ டெஃபினட்டாக லாஜிக் மிஸ்டேக் இருந்து ஆகணும். அப்போதான் உங்களுக்கு நல்லா இருக்கும், பிடிக்கவும் செய்யும். விக்கல் வரும் வந்து உசுரம் வாங்க. கிளைமேக்ஸில் சத்தியமாக தேச பெரிய பெரிய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. நமக்கு என்னடா டே அப்படின்லாம் தோணும். பட் தட்ஸ் லவ். அங்கே நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். அந்த படத்தை பார்க்கும்போது இந்த ஃபீலிங்கோட பார்த்தா நல்லா இருக்கும். பட் நீங்கள் கலாய்க்கணுன்ற மைண்ட் செட்டோடய படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்காது, நல்லாவே இருக்காது இந்த படம். நீங்கள் உங்கள் ஜானரே வேற, நீங்கள் ஒரு மாதிரி ஆக்ஷனுக்கே பழகின ஆளு அப்படின்ற ஆளுக்கு திஸ் won't work out for you. இதை வந்து ஒரு லவ் ஸ்டோரினா, நான் கிரிஞ்சான லவ் தாண்டா நான் விரும்புகிறேன், அப்படி தானே எனக்கு லவ்னா அப்படி தாண்டா சைல்டிஷான லவ், இது அது இதுன்னு நான் எதிர்பார்க்கறதுல லாஜிக்கே இருக்காது. லவ்னா லாஜிக்கே இல்லாமல் தான் இருக்கும் நான் நினைக்கிற ஆள் அப்படின்ற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அதெல்லாம் எப்படி, இதெல்லாம் எப்படின்னு ஒன்றும் பார்த்து கேள்வி கேட்குற ஆளுங்களுக்கு இது பிடிக்காது. அண்ட் மோர் மெச்சூர் சைட் ஆஃப் இருக்க ஆட்களுக்கு இது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹெச் பிரசாந்த்னு இருக்கார்ல, அவரோட ரிவ்யூ பார்த்தேன் நான். இதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா எனக்கு ரீல்ஸில் வந்துச்சு, நான் பர்டிகுலர் தேடி போய் பார்க்கல, வந்துச்சு. அவர் என்ன சொல்றது, இந்த படம் மலையாளத்தில் எடுத்தாங்கன்னா இன்னத்துக்கு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க, தமிழில் எடுத்தானே செலிப்ரேட்டே பண்ணலன்னு சொல்கிறாரு. தெரியல அது அப்படிதானோ அப்படின்ற மாதிரியே எனக்கு தெரியல. எனக்கு பர்டிகுலராக பிடிச்சிருந்துச்சு. நான் படம் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு இது எல்லாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் எல்லாத்தையும் சொன்னதுதான், ரொம்ப க்ளீனாக போய் படத்தை பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் லாஜிக் மிஸ்டேக் கண்டுபிடிக்கணும், எதாவது கலாய்க்கணுன்னே போய் படத்தை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்காது. இந்த படம் உங்களுக்கு கிரிஞ்சாதான் தெரியும், இதெல்லாம் ஒரு படமான்ற மாதிரி தான் தெரியும். ரெண்டாவது டே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வெரி வெரி நைஸ் ஃபிலிம். இன்ஃபேக்ட் நான் அந்த படத்தை 2 வாட்டி வர பார்த்தேன் பேக் டு பேக். வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.